சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் கூட்டம். பதவி நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது எனவும் தெரிவிப்பு. இலங்கையில் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் அவசர கூட்டம். சட்டத்திறனிகள் சங்கம் அறிவிப்பு. கொள்கலன்கள் விடுவிப்பு தேர்வுக்குழுவிலிருந்து வெளியேறியுள்ள அமைச்சர் உண்மைத்தன்மைக்கு பாதகம் விளைவிக்கும் என்று தெரிவித்து வெளியேற்றம். அறகலைய தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அவசியம். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கசபதீரரின் கூற்று அப்பட்டமான பொய். அவரது உள்நோக்கம் வெற்றி பெறாது என்கிறார் சுனில் வட்டக்கல. பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் விதிமீறல். மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிறார் ஷேக் ஹசீனா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என தெரிவித்து கிளிநொச்சியில் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை உயர் பதவிகளுக்கு நியமிக்க கடந்த காலங்களில் அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு சாணக்கியனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே ஸ்ரீதரனின் பதவி பறிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என்று தெரிவித்து கூட்டம் ஒன்று இன்று காலை கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இடம்பெற்று வருகின்றது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளின் பின்னர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களதும் அவசர கூட்டம் ஒன்று நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளது. அகுரேகொடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரின் மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அவசர கலந்துரையாடலை ஏற்பாடு செய்துள்ளது. அக்ரோகுடவில் கொலை சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அக்ரோகட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயற்குழு கூடியது. அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது முழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த வளாகத்தில் கூட்டுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் 2012இல் இதுபோன்ற ஒரு கூட்டம் கடைசியாக கூட்டப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்றோம் எனவும் இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பை எதிர்பார்த்து அரசாங்கத்திற்கு வாக்களிக்கின்றனர். ஆனால் இன்று தெருக்களில் நடமாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்ற பின்னர் அறக்கலைய போராட்டம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அறக்கலைய போராட்டத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைத்த பணம் தொடர்பாகவும் விசாரணை நடைபெறும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலுமாவத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். போராட்டத்தின் போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பலி வாங்கினார்கள். இளைஞர் கூட்டம் ஒன்றை தூக்கு மேடைக்கு அனுப்பினார்கள். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்க ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாள்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு சென்றுள்ளார்கள். கொழும்பு துறைமுகத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்வுக்குழுவிலிருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விசாரணை குழு கடந்த 11ஆம் தேதி 3வது தடவையாக கூடியுள்ளது.
அன்றைய தினம் இலங்கை சுங்க அதிகாரி சீவலி அரிகொட உள்ளிட்ட இலங்கை சுங்க அதிகாரிகள் குழு அழைக்கப்பட்டு சம்பவம் தொடர்பான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் துறைமுக அமைச்சர் பதவியை வகிப்பதால் விசாரணைகளின் உண்மைத்தன்மைக்கு பாதகம் விளைவிக்கும் என்பதால் தான் பதவி விலகியதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகியுள்ள கசப தேரர் பொய்யான விடயங்களை சமூகமயப்படுத்துகிறார் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவருடைய உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாதென்றும் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்பு தேரரை தான் கடித தலைப்புடன் ஜனாதிபதி சேலத்திற்கு வருகை தருமாறு குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த செய்தி முற்றிலும் தவறானது என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கசப்ப தேரரை தான் சந்தித்ததும் இல்லை, அவருடன் தொலைபேசியில் பேசவும் இல்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பொய்களை குறிப்பிட்டு தவறான விடயங்களையே சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார் எனவும் அவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் போது இதுவரை காலமும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் தவறென்று தெரிந்தும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை செல்கின்றார். அவரது அரசியல் கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக ஓமந்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. வவுனியா நொச்சிமேட்டை பகுதியில் வசித்து வரும் ஆண்டனி ஜோய் என்ற 36 வயதுடைய ஆசிரியரே கடந்த 3 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற அவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று அவர்கள் முறைப்பாட்டில் கூறியுள்ளனர். அத்துடன் அவரது தொலைபேசியும் இயங்கு நிலையில் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் ஓமந்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இன்னும் இன்று வரை அவர் தொடர்பான எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். பளை மாசார் பகுதியில் 23 கிலோகிராம் கேரள கஞ்சா ராணுவ புலனாய்வு அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பளை மாசார் பகுதியில் நேற்று 23 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. பளை ராணுவ அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாசார் சோரன்பற்று காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா பளை காவல்துறையினரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதிவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தினரால் தைப்பொங்கல் விழா நேற்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போராதீவு வெள்ளை நாவலம்பதி ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலயத்தில் பொங்கல் விழா இடம்பெற்றுள்ளது. பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் புதிர் உள்ளிட்ட பூசைப் பொருட்கள் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. பொங்கல் பானைக்கு புத்தரிசியிடப்பட்டு பொங்கல் பொங்கி ஆலயத்தின் மூல மூர்த்திக்கும் சூரியனுக்கும் படைக்கப்பட்டு பூசை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளது. வங்கதேச தேர்தலில் அப்பட்டமான விதிமீறல் நடந்துள்ளது என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். தேர்தலில் அப்பட்டமான விதிமீறல் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பின் நடந்த முதல் பொது தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சி மொத்தமுள்ள 299 தொகுதிகளில் 216 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சி 20 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. கலிதா ஜியாவின் மகன் டாரிக் ரஹ்மான் பிரதமராக விரைவில் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தேர்தலில் அப்பட்டமான விதிமீறல் நடந்துள்ளது என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தில் நடந்தது தேர்தல் அல்ல எனவும் கேலி கூத்து எனவும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் அப்பட்டமான விதிமீறல் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஓட்டுச்சாவடியில் வாக்காளர்கள் யாரும் இல்லை எனவும் ஆனால் எண்ணும் போது மட்டும் அதிக ஓட்டுகள் இருந்தன எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தல் நாளிலேயே மோதல்கள், குண்டுவெடிப்புகள், வாக்குச்சீட்டு பறிப்பு, குறிப்பிட்ட சின்னங்களுக்கு வாக்களிக்க வற்புறுத்தல் போன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் பதிவாகியுள்ளன எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒப்பந்தம் மேற்கொள்ள பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் ஈரானுக்கு அது மோசமான நாளாக மாறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 47 ஆண்டுகளாக ஈரான் பேசிக்கொண்டே இருக்கிறது என்றும் இதுவரை ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் ஈரானுக்கு அது மோசமான நாளாக மாறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் கூட்டம், பதவி நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது எனவும் தெரிவிப்பு. இலங்கையில் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் அவசர கூட்டம், சட்டத்திறனிகள் சங்கம் அறிவிப்பு. கொள்கலன்கள் விடுவிப்பு தேர்வுக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ள அமைச்சர் உண்மைத்தன்மைக்கு பாதகம் விளைவிக்கும் என்று தெரிவித்து வெளியேற்றம். அறக்கலைய தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அவசியம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கசபதீரரின் கூற்று அப்பட்டமான பொய், அவரது உள்நோக்கம் வெற்றி பெறாது என்கிறார் சுனில் வட்டக்கல. பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் விதிமீறல், மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிறார் ஷேக் ஹசீனா. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.